சாத்தூர் அருகே பெய்த கனமழையின் காரணமாக வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். விவரம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், வெம்பக்கோட்டை, ஏலாரமண்ணை, தாயில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 நாட்களுக்கும் மேலாக பலத்த மழை விட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில் இரவு பகலாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இப்பகுதியில் குளிர்ச்சியான சூழ்நிலை. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிக அளவு மழைப்பொழிவு காணப்படுவதால் வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே வல்லம்பட்டி, புது கண்மாய், விஜயகசகுளம், நிறபாண்டியன் கண்மாய் ஆகிய கண்மாய்கள் நிரம்பி உள்ள நிலையில் தற்போது மேலும் தொடர்ந்து மழை பெய்துவதால் பல்வேறு கண்மாய்களும் ஓடைகள் வழியாக இந்த மழை நீர் வெளியேறி வருகிறது. இந்நிலையில் ராமதேவன்பட்டி கீழான்மலை நாடு செல்லும் தரைப்பாலம் இந்த வெள்ளப்பெருக்கால் முழுவதுமாக மூழ்கியது. இந்நிலையில் தரைப்பாலத்தில் இப்பகுதியினர் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனத்திலும் நடந்தும் தரைப்பாலத்தை கடந்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் ஆபத்தை உணராமல் பல்வேறு சிறுவர்களும் பெரியவர்களும் மீன்பிடித்து வருகின்றனர். மேலும் இந்த தொடர் மழை காரணமாக வைப்பாற்று பகுதியில் மக்களுக்கு வைப்பாற்றில் குளிக்க வேண்டாம் எனவும் யாரும் கரையோரம் செல்ல வேண்டாம் எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த மழை காரணமாக பல்வேறு கிராம பகுதிகளில் மின்கம்பங்களும் சாய்ந்துள்ள நிலையில் இப்பகுதிகளில் 5 மற்றும் 6 மணி நேரத்திற்கு மேலாக மின் தடையும் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.